மழையில ரைட் பண்றது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குதுப்பா. சீரியஸ்லி, மழை அந்த துளிகள் மேல படும்போது ஒன்று ஒன்று சம்டைம்ஸ் குத்துற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அது ஃபீல் பண்ணும்போது அது ஃபீலர்ஸ் அது சொல்ல வார்த்தையே வரல எனக்கு. அப்படி இருக்கும் மழையில. பட் ஆனால் மழையில ரைட் பண்ணும்போதும் சேஃப்டியாக ரைட் பண்ணுங்க. கொஞ்சம் கேப் விட்டே ரைட் பண்ணுங்க. பிகாஸ் ஆஃப் மழையில ஸ்கிட் ஆகிக்கூடும் வண்டி. நம்மள பிரேக்கும் வீலும் நமக்கு இது ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ மழையில் போகும்போது ஃபாஸ்ட்டும் வேணாம், சடன் பிரேக்கும் வேண்டாம். நல்லா இருக்கும். நீங்கள் வேணால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஓட்டிப்பாங்களா கொஞ்சம் 6-7 நோட்டில். அதுவும் இந்த நைட்டில் ரைடு பண்ணுற சுகமே இருக்கு. வா, இட்ஸ் டூ ப்ரிஷீஸ். இது சொல்லுவாங்கப்பா வயல வார்த்தையில். பிலீவ். ஐயோ, இட்ஸ் மார்வலஸ். அப்படி வச்சுக்கலாம். எனக்கு சொல்ல தெரியல டக்குன்னு. மார்வலஸ், இட்ஸ் மார்வலஸ் அப்படி வச்சுக்கலாம். பிகாஸ் தப்பாங்க ரோடு எவ்வளோ எம்டியாக இருக்குது. 1500 ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒன்று டே ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள மென்டாலிட்டியே ஒரு மாதிரி இருக்கும். அதே ஈவினிங்கில் அந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு எம்டி, நம்ம பைக் சவுண்டு மட்டும்தான் நமக்கு. அந்த இது இன்செக்ட் சவுண்டு, இதே கொஞ்சம் வேலை செய்யறப்பனா இன்செக்ட் சவுண்டு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்டு ரொம்ப ரிலாக்ஸேஷன். சீரியஸ்லி எனக்கு அப்படி தான் இருக்குது. நீங்கள் வேணால் எந்த ரைடு வேணால் கேட்பாங்க நைட்டில் ரைட் பண்ணுறதுக்கும் பகலில் ரைட் பண்ணுறதுக்கும் அப்படின்ட்டு. பகலில் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் பொல்யூஷன், சவுண்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு நிறையா இருக்குது. பட் ஆனால் நைட்டில் அப்படி கிடையாது. நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃப்ரீடமாக இருக்கும். இப்பாங்க எவ்வளோ ரோடு இருக்குது. நான் நினச்சா ஃபாஸ்ட்டு போகலாம். நான் ஃபாஸ்ட் போக மாட்டேன். நினச்சோன்னா ஃபாஸ்ட்டு போகலாம். எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தோணல. இந்த மாதிரி நீங்கள் எதனா ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் பார்ப்போம். பட் நைட் ரைட் தான்ப்பா. அதுவும் நல்ல சாங்ஸ் ஹெல்மெட்டில் போட்டு கேட்டுக்கிட்டு. ஆனால் ஒன் சைட் யூஸ் பண்ணிக்கோ. ஹெல்மெட்டை சாங் இன்டர்காம் யூஸ் பண்ணி ஹெல்மெட் சாங் கேளுங்க. நல்ல சாங்லாம் கேட்டுட்டு நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ரொம்ப இப்போ ஆல்மோஸ்ட் நான் 12 ஆகிடுச்சு. நான் இப்போ டிரைவிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12-1 இந்த டைமு. அப்பயும் இவ்வளோ பைக்ஸ் எவ்வளோ இது போகுது. ஆல்மோஸ்ட் 12 ஆனாலுமே இவ்வளோ இருக்குப்பாங்களா, எவ்வளோ வண்டிகள் போகுது. இது வேளச்சேரி மெயின் ரோடு, தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோடு. ஆல்மோஸ்ட் நைட்டில் போகும்போது சோலோவாக போய் பாருங்க. அதுவும் கப்புள்ஸாக இருந்தால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எது இருந்தாலும் நல்லதாக இருக்கும். பட் சோலோவாக இருந்தீங்கன்னா இட்ஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஆஃப் நோ ஒன் கேன் யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். யாரும் உங்களுக்கு கூட இல்லை, நீங்கள் மட்டும். நீங்கள் தான் ராஜா அப்படின்னு வச்சுக்கோங்க. காட்டுக்கு நீங்கள் தான் ராஜா அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான். இவங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க சரிங்களா. நைட்டில் அப்படி பண்ணாது, அது சரியில்லை, ஜஸ்டின்னுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நைட்டில் ரைட் பண்ணுற சுகமே வேறு தான். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்கள் வேணால் ரைட் பண்ணிட்டு வாங்க, பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் நான் நிறையவே. இரண்டும் தனித்தனே, இதயங்கள் தனித்தனியே, எதுக்காக எனவினே. சந்திப்போமே கனக காற்றில்